ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாம் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கும் என்று சொன்னால் அது என்ன? நம்முடைய விசுவாசத்தில் ஒருபோதும் பலவீனமுடையவர்களாய் இருக்கக்கூடாது. சரீரத்தில் 1000 பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்துல பலவீனம் ஆகவே ஆகாது. விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமே எப்படிப்பட்ட நெருக்கங்களிலும் உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் சோர்ந்து போகாமல் நாம் தைரியமுடையவர்களாய் இருந்து நாம் விசுவாசத்துல போராடி எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதில் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. தேவன் மிகவும் கவனமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் விசுவாசத்துல பலவீனமாய் இருந்தால் இந்த பூமிக்குரிய எல்லாவற்றிலும் தோற்று போவீர்கள். உங்கள் விசுவாசத்தை சரிபடுத்துங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.